ஹாய், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது அண்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம குருமாவுக்கு யூஸ் பண்ண போகிற மொத்த இன்க்ரீடியன்ஸ். முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம். இது அரை மூடி தேங்காய், மேலே தோல் சீவி இருக்குது, அப்போ தான் நம்ம குருமாவோட நிறம் மாறாமல் இருக்கும். அப்புறம் முந்திரி, சோம்பு, பொட்டுக்கடலை, கசகசா, பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, லவங்கம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா. இந்த மசாலா அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது நம்ம அப்புறமா தான் குருமா செய்யும்போது சேர்க்க போகிறோம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அண்ட் அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறோம். அது லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது நம்ம வதக்கலாம். நிறம் மாறுற வரைக்கும் வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ பார்த்தோன்னா இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது பீன்ஸ், கேரட், பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேறு எதனா வெஜிடபிள்ஸும் பிடிச்சிருந்துச்சின்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதான் பேசிக்காக ஆட் பண்ணுவாங்க. இது ஒரு 2 வதக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இங்கே நாங்கள் கல் உப்பு சேர்க்குறோம். ஸோ உங்களுக்கு அயோடைஸ் நார்மல் சால்ட், டேபிள் சால்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குது இல்லையா, மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றிடக்கூடாது, இல்லாட்டி நம்ம கடைசியாக குருமா தண்ணி தனியாக வரும். ஸோ கவனமாக தண்ணி ஊற்றுங்க. ஸோ இப்போ இந்த குருமா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூட போகிறோம். இது மெயினாக காய்கறி வேகிறதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும் அண்ட் நம்ம குருமாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் சில பேர் குருமா ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி சுடு தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றிட்டா அதுக்கப்புறம் திரும்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தண்ணி தனியாக குருமா தனியாக வரும். ஸோ அப்படி குருமா திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். ஸோ டடா, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சான்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் திரும்ப ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அன்டில் தென், பை.